Good afternoon, everyone. So, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெலிகேட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ டெலிகேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுக்காக டெலிகேட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸ் நம்ம போறோம் அப்படின்னா இப்போ ஆக்சுவலா சி லாங்குவேஜஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபங்க்ஷன் பாயிண்டர் அப்படின்னு. ஸோ பாயிண்டர் வந்து நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் தான் ஹோல்ட் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஃபங்க்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஸ்ட் ஆஃப் பாயிண்டிங் அ வேல்யூ வி ஆர் கோயிங் டு பாயிண்ட் அவுட் த கோட், நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் பாயிண்டர். பட் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் பாயிண்டர் இன் சில நீங்க யூஸ் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ டைப் சேஃப்டி. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா எவ்வளவு ஃபங்க்ஷன் பாயிண்டர் இருக்கு, எவ்வளவு பேராமீட்டர்ஸ் இருக்கு, பிளஸ் அதோட டேட்டா டைப் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் பாயிண்டர் வந்து அதுக்கான ஒரே ஒரு ஃபங்க்ஷனை தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனை நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற டிராபேக்ஸ். ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுதுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர் வச்சு நான் பாயிண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது அந்த ஃபங்க்ஷனுக்கு, பிளஸ் அதோட டேட்டா டைப் எவ்வளவு என்னன்னு தெரியாது. பட் ஆனா இது ஒரு டிராபேக். ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும். மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணவே பண்ணாது. சோ இதுதான் வந்து ரெண்டு டிராபேக்ஸ் இருக்கு. எதுலனா ஃபங்க்ஷன் பாயிண்டரோட டிராபேக்ஸ். சோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்காக தான் we are go with the concept of delegates. சோ delegate அப்படிங்கிற ஒரு delegates அப்படின்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டு டிராபேக்ஸையும் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ டிராபேக் ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் இந்த ரெண்டு தான் வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருக்கிறது. ஸோ அப்ப என்னன்னா இங்க நம்ம என்ன பண்ண போறோம், பை யூசிங் த கான்செப்ட் ஆஃப் டெலிகேட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create a function pointer. ஃபங்க்ஷன் பாயிண்டர் அப்படிங்கறத நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்ப வந்து அதாவது இது டிஃபைன் த டைப் சேஃப் கிளாஸ். இட் மீன்ஸ் தட் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ற ஃபங்க்ஷனுக்கான எவ்வளவு டேட்டா எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு என்ன டேட்டா டைப்ங்கிறது எக்ஸாக்டா மேட்ச் பண்ணா மட்டும்தான் டெலிகேட்ஸ் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பிளஸ் ஈவன் ஒரே ஒரு டெலிகேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன் காலையும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ டெலிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. we must to follow the 3 steps to work with the delegate. The first of all we must to declare a delegate. It must be outside of the class. Means I will repeat once again. Actually வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க delegates define பண்றீங்க அப்படின்னா so normally function definition குள்ள எல்லாம் இங்க இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு outside of the method definition குள்ள இருக்கணும். or inside the class இருக்கலாம், but not inside of the method. எந்த ஒரு மெத்தடுக்கு இன்சைட்ல இருக்க கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டெலிகேட்ஸ் டிக்ளேர் பண்ணனும். அதாவது டெலிகேட்ஸ் டிக்ளேர் பண்ணனும் அப்படினா we are going to define the prototype. இந்த மாதிரி டெலிகேட் இவ்ளோ ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்க போறோம் நம்ம சொல்ல போறோம். அடுத்து we are going to identify ஒரு particular ஃபங்க்ஷனை நமக்கு அதை அசைன் பண்ணனும். so then delegates இது பண்ணனும். சோ டெலிகேட்ஸ்னை இன்வோக் பண்றதுக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்லாம் எதுவும் உங்களுக்கு தேவை கிடையவே கிடையாது. அதாவது டெலிகேட்ஸ்ல ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்தா போதும். நீங்க வந்து நார்மல் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்லாம் கிளாஸ்ல ஆப்ஜெக்ட்லாம் எடுக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் த டெலிகேட்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப கிரியேஷன் ஆஃப் த டெலிகேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் you have to use a modifier. And then for normal public or internal is the best choice. Modifier இதே வந்துட்டு internal தான், but private product நம்ம delegates க்கு கொடுக்க கூடாது. Then delegate is the keyword, then followed by what is the return type of your method, then followed by the delegate name, then how much argument we need along with the formal parameters கண்டிப்பா இருக்கணும். சோ நார்மலா எந்த சைடுல வேணா பண்ணிக்கலாம், அவுட் சைட் ஆஃப் எதுங்க வேணா டிஃபைன் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரீடிஃபைன்ட் நேம்ஸ்பேஸ் என்ன அப்படின்னா system.delegates. சிஸ்டம்ங்கிறதுக்குள்ள தான் டெலிகேட்ங்கிறது இட்ஸ் a base class for implementation of the delegates. Okay, so we'll discuss about the characteristics in later part. So the first step is how I'm going to create அப்படிங்கறத நான் சொல்றேன். So first I'm going to create a one class. So sample. So என்னோட கிளாஸோட பேர் வந்து sample. First I'm going to create a structure. ஒரு structure நான் create பண்ணிக்கிறேன். So static, so void main.
So the command line arguments வந்து நமக்கு optional அப்படின்னு நமக்கு தெரியும். Okay, so now the structure is ready. Now I'm going to point out the delegates. அப்ப access modifier, the syntax is access modifier. So normally internal or public இருக்கணும். So normally வந்து பாத்தீங்க அப்படின்னா outside of the class அப்படின்னா optional விட்டுறலாம். But inside of the class குள்ள பண்ணீங்கன்னா the default property வந்து private. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க access modifier கொடுக்கணும். Then followed by the keyword delegate. Delegate is a keyword. Then we need to define. Okay, before that, just I'm going to say that ஒரு function I எடுத்துக்கிறேன். For example, display அப்படின்னு method எந்த ஒரு argumentsமே இல்லை எனக்கு. So just வந்து print பண்ண so system dot console dot write line. So இதான் என்னோட logic of the function. So welcome to this demo class. So இதான் என்னோட ஃபங்க்ஷனா இருக்கு. So எனக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா so by using a object கிரியேட் பண்ண போறோம். So new sample. So constructor எல்லாம் பாயிண்ட் பண்ண முடியாது. only methods மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. only we can able to call a method by using delegates. delegate யூஸ் பண்ணி only functions தான் பாயிண்ட் பண்ண முடியும். மத்ததெல்லாம் நீங்க பாயிண்ட் பண்ண முடியாது. ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ணனும் sample.display அப்படிங்கற மெத்தட் வந்து நான் கால் பண்றேன் அப்படின்னா it will work as usual. இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கிடையாது. it will run and it will sorry that is spelling is DISPLOY. so sampler ஜெனரலா இது பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்டர்ஸ் நான் எதுமே யூஸ் பண்ணல. so it is inaccessible because of it is a private in the default வந்து private property. class members வந்து default வந்து private. so that வந்து it will work as usual. Okay, in case another one more method also we have. So for example, void. So internal, so void. For example, my message is welcome. So இன்னொரு method இருக்கு. So here just I'm going to use system.console.writeline. Welcome to C# demo class. So இந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன். இப்போ என்னன்னா இந்த ரெண்டு மெத்தட யூஸ் பண்றேன்னா I can use objects. Objects யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படினா இம்ப்ளிமென்ட் பண்ணிக்கலாம். But I don't want it. I want to use a function pointer in order to reduce the code. அதுக்காக நான் என்ன பண்றேன் function pointer யூஸ் பண்ணனும் அப்படினா delegates யூஸ் பண்ணும்போது first access modifier. So here I make this a public. Then I'm going to say it is a delegate. So that நான் பாயிண்டட் பண்ண போற ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ப்ளே மெத்தட் வெல்கம் மெத்தட்லயும் பார்க்கணும். சோ ரெண்டுக்குமே டிஃபால்ட் ரிட்டர்ன் டைப் வந்து void தான். void then followed with the delegate name. You can give any name. For example, so I'm going to give my delegate name is a Karthik. Then how many number of arguments you need? But இங்க வந்து பாத்தீங்க அப்படினா எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இல்ல. So that நான் எதுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ நான் delegates கிரியேட் பண்ணிட்டேன். just I'm going to compile but still now the delegates declaration மட்டும் தான் இருக்கு. so console sorry. so okay. so console இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஆப்ஜெக்ட்ஸ் நான் எதுமே நான் கிரியேட் பண்ணல. so இப்போ நான் ஆப்ஜெக்ட்ஸ் எதுமே கிரியேட் பண்ணாம தான் பண்ணிருக்கேன். so that the first steps of delegate declaration வந்து முடிஞ்சிருச்சு. see then the first step is we are going to declare a delegate. it's over. then we are going to define a set a target method. ஒரு target அதாவது எந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணனும் அப்படினு சொல்லணும். then we are going to invoke a delegates. so the declarations okay. அதுக்கான predefined classes okay. so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்க தேவையில்லை. so இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா so நான் ஒரு delegates கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் I need to create an object for that. so that அப்ப வந்து உங்களோட delegate-ஓட பேர் என்னவோ அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் மெமரியை கிரியேட் பண்ணனும். so இந்த இடத்துல என்ன அப்படினா என்னோட delegates-ஓட பேர் வந்து பாத்தீங்க அப்படினா Karthik. so object-ஓட name equal to new Karthik. and we have to pass it as argument. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனை பாயிண்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் கால் கிடையாது. ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் இருந்தா போதும். ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இப்போ நான் இன்வோக் பண்ணனும் அப்படினா k பேரை வச்சு நான் இன்வோக் பண்ணிரலாம்.
That's all. இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா சோ நான் வந்துட்டு here it is a delegate. கார்த்திக்ங்கிறது delegate. இந்த கார்த்திக்ங்கிற delegatesல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பாயிண்டர் பண்ணியிருக்கிற மெத்தட் டிஸ்ப்ளே so that வந்து இப்போ நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் கால் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பாயிண்டர் வந்து எந்த கிளாஸை பாயிண்டர் பண்ணிட்டு இருக்கோ அந்த கிளாஸஸ்க்கான ஆன்சர்ஸ் கிரியேட் ஆகும். So I think spelling mistake I think Karthik. Sorry, that could not be found or missing or explains. So this is a syntax for delegates. Just a minute. So we can try to put in outside and we can check. So waiting for the result of your comments that comments the compilation. So here the delegates are defined outside. So that whenever வந்து ஒரு delegates வந்து நம்ம outside define பண்ணும்போது as usual வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு எந்த மெத்தட் வேணுமோ அதை நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். சாரி எந்த மெத்தட் வேணுமோ அதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். So I think so my network is slow so that it takes a long time to compile. So I means that first you have to create an object for the delegate so that அந்த object create பண்ணும்போது நீங்க எந்த மெத்தடை நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த மெத்தடை நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது முடியாது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹியர் நான் டெலிகேட்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ டெலிகேட்ஸை கிரியேட் பண்ணும்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணுமோ நான் அதை டிஃபைன் பண்ணிட்டேன். So that along with the name of the formal parameter also, but நீங்க function definition இருக்கிறதா இருக்கணும் necessity இல்ல, but you have to define one sample formal parameter. Okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so here I defined 5 methods, one for addition, subtraction, multiplication and division. So in the main methodல as usual I'm going to create an objects for delegates. Delegateக்கு நான் object create பண்ணிட்டு எந்த மெத்தட் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிருக்கேன். then as usual it run ஆயிருக்கு. So just we can check this. Yes, now it will work. See that welcome to the demo. It will printed as welcome to demo class. So here check பண்ணி பாருங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் வந்திருக்கு. அது delegate தான். இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ நான் மல்டிகாஸ்ட் delegate அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. Just we can create another one more object. உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாத்துக்குமே டெலிகேட்ஸ் வச்சு இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு சே த கால் த மெத்தட் வெல்கம். ஸோ வெல்கம் அப்படிங்கிற மெத்தடை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் ஒரே ஃபங்க்ஷன்ஸ் கால் எல்லாத்தையுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹவ் டு அசைன் ஒரு டெலிகேட்ஸ் ஆப்ஷன் மூலமா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நீங்க பண்ணிட்டு தென் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபங்க்ஷன் மீன்ஸ் டெலிகேட்ஸ்க்கு பண்ணுங்க. இந்த இடத்துல எந்த ஆர்டர்ல உங்களுக்கு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஆர்டர்ல மர்ஜ் பண்ணுங்க. For example, எனக்கு வந்து first display method work ஆகும், then I need to call the method welcome. So நான் இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் கால் பண்ணேன் அப்படின்னா automatically it will execute both the methods. So அப்போ this is called multicast delegates. See that it will execute all ரெண்டு அவுட்புட்டுமே வந்திருக்கும். Welcome to this demo class. So welcome to this C# demo class. So இதுதான் this is called multicast delegate. So வேற எதுவும் இல்லை, as usual நீங்க function definitions நீங்க கொடுத்துடலாம். Then you can try to clear it. இதை நீங்க வந்து inside of the class definition try பண்ணுங்க என்ன ஆகுதுன்ட்டு. So normally வந்து பாத்தீங்க அப்படின்னா the function pointers must be defined only in the outside of the class. You should not define inside of the class. Small correction. Please to try to do this a function template in outside of the class. Even by using this delegate வந்து more than one classes வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். For example, so class. So I'm going to create my class demo. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த வந்து வெல்கம்ங்கிற மெத்தட நான் வந்து இன்சைட் ஆஃப் திஸ் டெமோ கிளாஸ்க்குள்ள நான் மூவ் பண்ணிட்டேன். வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், இன்க்ளூடிங் ஃபார் த டெமோ கிளாஸஸ் ஆல்சோ வி நீட் டு கிரியேட். ஸோ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். So that welcomeங்கிற மெத்தட் வந்து D வச்சு தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் வச்சு தான் பண்ண முடியும். So that by using single delegate function pointer மூலமா நான் more than one classல இருக்கிற மெத்தட்ஸ் வச்சு நான் ஆன்சர்ஸ் கொண்டு வந்துட்டேன். So this is the way வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா by using a function pointer we need to point out anything. For example, இப்போ வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா addition of two numbers நான் போடுறேன் அப்படின்னா
ஸோ இன்டர்னல் ஆக்சஸ் மாடிஃபை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வெளியே அவுட் சைட் ஆக்சஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ எனக்கு ரிட்டர்ன் டைப் வருதுன்னு வச்சுங்க. இப்போ டிஸ்பிளே ஐ நீட் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ டிஸ்பிளே அதே தான், பட் ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங் கான்செப்ட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் a plus b சம் கால்குலேஷன்ஸ் நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்காக நான் ஒரு டெலிகேட்ஸ் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ பப்ளிங் delegate is a keyword, then the return type of this method int. So for example, my class name is Sakti and it contains 2 arguments. So கண்டிப்பா நீங்க 2 arguments with the formal parameter names ஓட நீங்க கொடுக்கறணும். So then you have to create an object for delegates. Sakti is equal to new. So new. So now the object for the Sakti is created. Because delegates வரணும் அந்த இடத்துல அந்த மெத்தட நாம பாயிண்ட் அவுட் பண்ணனும். So I'm going to call the method display. Clear? Okay. So now I'm going to call ss, but actually இந்த இடத்துல எனக்கு values வேணும். So that I'm going to pass some values. So the values அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுது. So that ஏதாவது ஒரு பேர்ல ஸ்டோர் பண்ணிக்கீங்க. Then you have to print it. Or else டைரக்ட்லா வேணும்னா நீங்க வந்து இதுலயே பிரிண்ட் பண்ணிருங்க. அதாவது என்னன்னா அவுட்புட்லயே பிரிண்ட் பண்ணிக்கீங்க. that is all your choice. இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். நீங்க வந்து ஒரு क्वेश्चंस வரும். இப்போ இந்த டிஸ்ப்ளே மெத்தட்ஸ் வந்து எதா பாயிண்ட் அவுட் பண்ண ஏனா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின ஒரு क्वेश्चन வரும். actually என்னன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி டெலிகேட்டை பேஸ் பண்ணி தான். There are 2 delegates இருக்கு. ஒன்னு வந்து Karthik, which won't take any, means the Karthik is a delegate which points to the function which won't take any parameters, and another one more delegate is created that is called Sakti. It takes the number of parameters. So here irrespective of the logic, just we are going to group it. The logic வச்சு group பண்ணனும் அவசியம் கிடையாது. Only to based on the type. அதோட data type, return type எல்லாமே இருக்கும். For example, இன்னொரு மெத்தட் இருக்கு. The same method நான் கொடுக்கிறேன். பட் ஆக்சுவலா என்னன்னா இந்த இடத்துல நான் void கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மெத்தட் எனக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா ரிட்டர்ன் டைப் டெலிகேட்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் டைப் நமக்கு மேட்ச் ஆகணும். see that இந்த int int வந்து இதாயிருச்சு. so that வந்து you can use different. ஏன்னா parameters நமக்கு மேட்ச் ஆக கூடாது. ஏன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படினா it will not think about the return type of the function, only the number of arguments மட்டும் தான் பார்க்கிறதுனால நீங்க அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. for example இந்த இடத்துல I'm going to say it is a float. So எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த மெத்தட இந்த டெலிகேட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியாது. ஏன்னா இதோட டேட்டா டைப் இன்டிஜர், இது ரெண்டாவது ஆர்குமெண்ட் இன்டிஜர், பட் here it is a float. So that நீங்க வந்து once இந்த ஒரு just s dot display கொடுக்கறீங்க, here also அதே தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். So but according to the delegate definition படி கார்த்திக் அப்படிங்கற டெலிகேட் வந்து it means not having any argument தான் பாயிண்ட் அவுட் பண்ணி, means always to point it to the method which does not have any argument. So that அப்ப இது வந்து empty means no parameterized function call தான் போகும். பட் ஆனா இந்த இடத்துல வந்து Sakti is always to point to the parameter arguments which consists of 2 parameter with variable data type as integer. So that இது வந்து integer மட்டும் தான் பண்ணும். வந்து one integer one floatங்கற கேட்டகரிக்கு போகவே போகாது. Okay, so yeah, return sorry, line number 15. நான் ஆக்சுவலா அந்த ரிட்டர்ன்ங்கற வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பேன் so that it shows an error message. So just அந்த error message ரிமூவ் பண்றதுக்காக நான் இது பண்ணிட்டேன். So implicitly yes, there is a possible floating conversions இருக்கு அப்படிங்கறதால அது எந்த எரர் காமிக்குது. So we know that the type conversion is possible. Okay, I will go with another one more arguments. So இப்போ என்னன்னா எப்ப நீங்க டெலிகேட்ஸ் கொடுத்தாலும் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் அது பாயிண்ட் அவுட் பண்ணும். So sorry, line number are you missing? Yes, typecasting issues is there because ana integer வந்து உங்களால float வந்து integer ஈஸியா கன்வர்ட் பண்ண முடியும். So that வந்து it make an error message like that. So that it will display 90. 90 is வந்து பாத்தீங்கன்னா return value. So 34 I think இந்த arguments வந்து உங்களுக்கு என்ன arguments வேணுமோ நீங்க பாஸ் பண்ணிக்கலாம்.
So these are the possible ways we have to work with the delegates. So this is the example for creating a delegates upon creating a function pointer, and this is the logic for multicast delegates. Multicast means that by using a single function call, we are able to make a more than one function. அப்ப நீங்க the order of the function வந்து depends on நீங்க எந்த ஆர்டர்ல நீங்க ஆட் பண்றீங்களோ அந்த ஆர்டர்ல இருக்கும். So the first one வந்து k1 delegates வந்து எந்த function pointer பண்ணிருக்கோ அந்த function execute ஆகும், followed by the k2. So இந்த மாதிரி வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்க லிங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளியர்? பட் ஆக்சுவலா என்னன்னா எல்லாமே ரிலேட்டட் டு திஸ் கார்த்திக் தான். நீங்க வந்து சக்தியில வந்து நீங்க டைப் காஸ்டிங் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. Only the relevant object will be grouped by using plus operator. So this is the way வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிகாஸ்ட் டெலிகேட்ஸ் நம்ம பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டேட்டா டைப்ஸ் தான் ஒர்க் பண்ணிருக்கோம். Even we want to work with the generics also. ஜெனரிக்ஸ் வச்சும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஜெனரிக் வச்சு எப்படி டெலிகேட்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.